வணக்கம். வணக்கம் சார். எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யாருடைய குழந்தை சத்தம் அதிகமா இருக்கே, அந்த சத்தத்தை குறைச்சிக்க. யாரு பக்கத்துல யாரா இருக்காங்களா? நம்ம ஆ, சத்தத்தை குறைச்சிங்க. இடத்த மாத்திக்கங்க. பொறியாளர் பழனிவன் என்ன பண்றீங்க? வேலையில் இருக்கிறீங்களா? சரி. இப்ப இந்த விஷம சாந்தி பத்தி பேசுறோம். என்னது விஷம சாந்தி? மறுபடியும் அதவே பேசுறோம். ஏன்னா இப்ப புதுசா ஒருத்தர் கடுமையான 77 வயசு சக்கர நோயாளி. என்னது 77? 77 வயதுடைய சக்கர நோயாளி. அவங்களுக்கு நாம் என்ன பண்ண போறோம்? இப்ப அவங்களுக்கு 2 வேளை உணவு கொடுத்தாச்சு. காலை 6 மணிக்கு அவங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒருக்க 100 எம்எல் தண்ணி 100 எம்எல் தண்ணியை 1 மணி நேரத்துக்கு ஒருக்க இருக்கிற கொடுத்தாச்சு. அப்படின்னு மாலையில் வரைக்கும் அவங்க சாயங்காலம் வரைக்கும் அவங்களுக்கு 12 மணி நேரம் இருக்கு. அப்போ 1.2 லிட்டர் 1.2 லிட்டர் சாப்பிட்டா போதுமானது. அதாவது மணிக்கு 100 எம்எல் வச்சுட்டா 12 மணி நேரத்துக்கு 1.2 லிட்டர் இருந்தால் போதுமானது. இப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. 6 மணிக்கு ஒரு 10 மணி போல கடுமையான நச்சுத்தன்மையோடு துர்வாடையோடு பிண வாடையோடு சிறுநீர் வெளியேறும். இது முதல் நாளே உணர முடியும். இதுதான் வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சார். அது முதல் விஷம் வெளியேறுதுன்னு அர்த்தம். அப்புறம் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பசி தாங்க முடியாம இருக்கும், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம், வாய்க்கசப்பு வரலாம், மயக்கம் வரலாம், கிறுகிறுப்பு வரலாம், சோர்வு வரலாம். இந்த 6 மணி நேரம், இந்த 5 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம், காலையில் 6லேருந்து மத்தியானம் அந்த காலையில் 5 மணி வரைக்குங்கிறப்ப, காலையில் 6லேருந்து காலையில் 10 மணி வரை ஒரு 5 மணி நேரம், அப்படி இருக்கிறப்ப ஒரு 5 மணி நேரம் நீர் பயிற்சி பண்ணுறப்ப அந்த பழைய விஷம் வந்து தொண்டைக்கு கீழே வாயில் வந்து படி கசப்பாக இருக்கும். முதல் நாளே வரலாம், 2ஆம் நாள் வரலாம், எப்படி வேணும் வரலாம். இப்போதான் அந்த இது பயோமெடிக்கல் இது பயோடெக்னாலஜி டாக்டருக்கு காலையில் பேசினேன். டாக்டர் பத்மாட்ட பேசினேன். பிஹெச்டி பண்ணியிருக்க டாக்டர் பத்மா, பிஹெச்டி இன் பயோமெடிக்கல், பிஹெச்டி இன் பயோடெக்னாலஜி டாக்டர் பத்மாட்ட பேசும்பொழுது எனக்கு இப்போ தான் கசப்பு வருது அப்படின்னாங்க. 2 நாளாக அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நாள் நேற்று முந்தானெல்லாம் அந்த தண்ணியாக வெளியே போயிருக்குது. அப்போ நான் சொன்னேன், சேர்ந்து இப்போ எதுவுமே நீங்கள் அந்த சுத்தப்படுத்துகிற உணவு தான் சாப்பிட்றீங்க. தேவையில்லாத அந்த விஷத்தை உடம்பு வெளியேற்றுது. தேவையில்லாத விஷத்தை அது வெளியேற்றுது. கிட்டத்தட்ட 2 கிலோ குறைஞ்சிருக்குது. 58 கிலோ 56 கிலோ வந்திருக்காங்க. 2 கிலோ விஷம் வெளியே போயிருக்கு. இப்போ அவங்களுக்கு இப்போ 2 கிலோ விஷம் இருக்குதா? அப்போ நான் சரி, இப்போ பசிதாகம் இல்லை அப்படின்னா நீங்கள் நீர்ப்பயிற்சியே செஞ்சுட்டு வாங்க. இந்த வெளிக்கு போகிறப்போ, சிறுநீர் பிரிகிறப்போ, அந்த மலம் போகிறப்போ அதுக்கு நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கேன். சிறிதளவு தண்ணீர் அருந்திட்டா, இப்போ வழக்கம் போல் தண்ணீர் அருந்திட்டே வாங்கன்னு சொல்லியிருக்கேன். வாய் கசப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த மாதிரி வேக வைத்த பீட்ரூட்டு ஒரு சப்பாத்தி வச்சு, வேக வைத்த பீட்ரூட்டு ஒரு சப்பாத்தி வச்சு, நிறைய பீட்ரூட் இருந்து ஒரு 1/4 கிலோ அல்லது 1/2 கிலோ பீட்ரூட் இருக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டு, விளக்கெண்ணையும் தேங்காய் 2ம் போட்டு தாளிச்சு விட்டு, தேங்காய் விளக்கெண்ணெய் 2 போட்டு தாளிச்சுட்டு, உப்பு காரம் ரொம்ப கம்மியாக போட்டு ஒரு சப்பாத்தி மேலே வச்சு, அந்த பீட்ரூட்டை மேலே அப்படி பரப்பி, அது மேலே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டு அப்படியே சாப்பிட சொல்லியிருக்கேன். சாப்பிடும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தொண்டை, சிறுகுடல், தொண்டை, உணவு குழாய், இரைப்பை, அப்புறம் வந்து சிறுகுடல், அப்புறம் பெருங்குடல், அது வரைக்கும் இந்த விஷமானது இழுத்துட்டு அப்படியே அங்கே போயிட்டு அப்புறம் அது என்ன பண்ணுன்னா, எண்ணெய் வலுவழுப்பு இருக்குது, காய்கறி இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து அப்படியே இழுத்து விஷத்தை கொண்டு வந்து மலத்தில் வெளியேற்றிடும். மறுபடியும் அவங்களை என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஜீரண நீரை சுரக்கிற பயிற்சி, நான் அதை ஜீரநீர் சுரக்கிற பயிற்சி நிறுத்துறது, அந்த பழக்கம் போல ஜீரநீர் சுரக்கிற பயிற்சியை நிறுத்தணும். இந்த ஜீரநீர் சுரக்கிற பயிற்சி ஏன் நிறுத்தணும்னா, இப்ப அறிவியல் என்ன சொல்லுது, 1970ல
த நியூ த நியூ கம்ப்ளீட் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் என்சைக்ளோபீடியா பேஜ் நம்பர் 52ல இரைப்பை என்பது ஒரு இயற்கை பரிணாமத்தில் தேவையற்ற பகுதிங்கிறான். இரைப்பை என்பது தேவையற்ற பகுதி, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டும் தேவையற்றதுங்கிறான். எவ்வளவு ஒரு முட்டை அவனோட சிந்தனை பாருங்க. அந்த காட்டு பிராண்டிகள் அந்த சிந்தனை எப்படி சிந்திக்கிறான் பாருங்க. இதுதான் அந்த அலோபதி. இயற்கை அலோபதினா எதிரானதுன்னு அர்த்தம். எதிரான வழி, இயற்கைக்கு எதிரான வழியில் அவன் என்ன சொல்றான்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டே தேவையில்லைங்கிறான். எவ்வளவு ஒரு அறிவுட்டம் பாருங்க. அவன் என்ன சொல்றான்னா நம்ம போடுற உணவை வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கொடூரமான விஷம். அந்த விஷம் வந்து நான் போடுற உணவை கரைக்குது. கரைக்கிறப்ப என்னதுன்னா செல்லெல்லாம் சேதாரம் பண்ணிடும். அந்த விஷமும் அதில் கலந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டும் கலந்து. இப்போ நம்ம ஒரு உணவு சாப்பிட்ற ஆசிட் கலந்து சாப்பிடுவோமா? ஆசிட் பட்டதுன்னு கை புண்ணாயிரும், கால் புண்ணாயிரும், உடம்பு புண்ணாயிரும். ஆனால் நீ சாப்பிட்ற உணவை அது ஆசிட் சுரக்க வச்சு தான், ஆசிட் கொடூர ஆசிட், அந்த ஆசிட்டை சுரக்க வச்சு தான் நீ சாப்பிட்ற எதுவோ இருக்கட்டும் அந்த உணவை கரைச்சி சிறுகுடல் கொண்டு போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா சிறுகுடல் புண்ணாயிருது, சிறுகுடலும் சுருங்கி போயிடும், வீக்காக இருக்கும். அப்புறம் பெருங்குடலுக்கு போகும், பெருங்குடலும் போனாலும் சுருங்கி போகும். இதெல்லாம் இந்த முண்டங்களுக்கு தெரியாது. இந்த இந்த ஆராய்ச்சி பண்ணுறாது, அவங்களுக்கு பகுத்தறிவும் கிடையாது, பரிணாம அறிவியலும் கிடையாது. இப்போ என்ன சொல்றானுங்கன்னா அப்படி இறப்பை என்பது வெறும் ஒன்றுமே இல்லை, அது மிக்சி ஜார் மாறிட்டான், அது எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை முழுமையாகவோ சிறு பகுதியாகவோ அல்லது முழு பகுதியாக வெட்டி எடுத்தால் கூட உயிர் வாழ முடியும். ஆகையினால பாருங்க என்ன அறிவு பாருங்க. இதுதான் அந்த காட்டு மிராண்டிகள் பண்ற வேலை, அலோபதி பண்ற வேலை. அப்படி இறப்பை வெட்டி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அப்போ ஒரு சின்ன குழாய் எடுத்து, அதாவது உணவு குழாயிலிருந்து சின்ன குழாய் எடுத்து அதை வந்து நேர சிறு உடலை சேர்த்து விட்டா போதுமானது. ஏன்னா இறப்பை வந்து வேற ஒண்ணுமே இல்லை. உணவை போடுறோம், அது வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வருது, அது ஊறி அப்படி அழுக வைக்குது. ஊறி என்ன பண்ணுது, அந்த அமிலம் தான் அந்த பொருளை அழுக வைக்கும். அமிலம் வந்து ஒரு பொருளை அழுக வைக்கும். ஏன்னா இறப்பைக்குள்ள காற்று கிடையாது, இறப்பைக்குள்ள தூய நீர் கிடையாது, இறப்பைக்குள்ள தூய வெளிச்சம் கிடையாது, இறப்பைக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது, சூரிய வெளிச்சம் இப்படி பல வகையான விஷம் இருக்குது, உள்ள புற கொடூர விஷம் நச்சுக்கிருமிகள் தான் இருக்கு. அப்போ உணவை அழுகை செய்யுன்னு சொல்லவே மாட்டேங்கிறான். நீ சொல்ல மாட்டான். சொன்னானா அவனுக்கு எல்லாத்துக்கும் பகுத்தறி வந்துடும் இல்லையா? எல்லா உணவுகளுமே அழுகித்தான் வெளியேறும். எல்லா உணவுகளுமே கடைசியில கார்பன் டை ஆக்சைடா தான் மாறுன்னு அவன் சொல்றது இல்லை. கேட்ட சத்தா மாறுது, கலோரியா மாறுன்னு அந்த மானங்கட்ட அந்த அலோபதி, மானங்கட்ட இயற்கைக்கு எதிரான மருத்துவம் தவறாகவே சொல்லி கொடுக்கிறது. அவன் பாரு அறுவை சிகிச்சை என்ன பண்றான் பாருங்க. சரி, இப்ப ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டே தேவையில்லைன்னா பசியே தேவையில்லைன்னு அர்த்தம் என்ன? கம்பம் திருமாறன், கம்பம் திருமாறன் சொல்லுங்க. நான் சொல்றது கவனிச்சிருப்பீங்க. அந்த மெடிக்கல் என்சைக்ளோபீடியா உங்களுக்கு அந்த அந்த மெடிக்கல் கவனிக்கிறேன் சொல்லுங்க. அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இறப்பையே தேவையில்லைன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ங்கிறது பசியே தேவையில்லைன்னு அர்த்தம். ஆமா, இது என்ன சொல்றா இறப்பை வெட்டி எடுத்துடலாங்கிறான். சரி. இப்படி ஒரு அறிவாளி எங்கேயாவது கூட சரி அப்படி இறப்பை இல்லைனாலும் கூட முழுமையா வெட்டி எடுத்துட்டாலும் கூட உயிர் வாழ முடியும். ஏன்னா இறப்பை தான் வெட்டி எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் உணவு குழாய் இருக்கு இல்லையா, உணவு குழாய் சின்ன ஒரு செயற்கையான ஒரு குழாய் போட்டு, செயற்கையான ரப்பர் குழாய் போட்டு, செயற்கையான ரப்பர் குழாயோ அல்லது ஏதோ ஒரு உடம்புக்குள்ள வைக்கக்கூடிய ஏதோ ஒரு குழாய், அந்த குழாயை எடுத்து சிறு உடலை சேர்த்து விட்டுறது. அது இறப்பை வெட்டி எடுத்துடுறது. இறப்பை வெட்டி எடுத்துக்கு அப்புறம் இடம் காலியா இருக்கும் இல்லையா, அதுக்குமே சிறுகுடலுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்துறது. எப்படி? சரி. இவனோட அறிவு பாருங்க, யாருடைய அறிவு? அப்ப இந்த நம்ம சாப்பிடுற உணவு நேர சிறுகுடலுக்கு போயிடும். போனா செத்து போயிடுவான். ஏன்னா இந்த சிறு குடல்ங்கிறது சின்ன குழாய். என்னது? சின்ன குழாய். சின்ன குழாய் மீறி போனா 20 கிராம் தான் போகும். நீங்க வந்து எத்தனை போடுறீங்க? 10 இட்லி போடுறீங்க. போட்டேன்னு அப்பவே செத்து போயிருவீங்க. போட்டீங்கன்னா அப்படி சொல்றான் அவன். புரியுதா உங்களுக்கு? சிறுகுடல்ங்கிறது ஏன்னா 10 அடி அகலம் கிடையாது. சிறுகுடல்ங்கிறது அது பேரே சிறுகுடல். எவ்வளவு தெரியுமா இருக்கு? சுண்டு விரல் மொத்தத்துக்கு தான் இருக்கு. எவ்வளவு இருக்கு? சுண்டு. ஆனா இப்ப சிறுகுடல் தான் நம்மளுக்கு செய்யுது, எல்லா வேலையும் செய்யுது. இல்ல இறப்பை தான் அந்த வேலை செய்யுது. இறப்பை வந்து என்ன பண்ணுது, கொடியுற விஷத்தை சுரக்குது. இப்ப இறப்பை இருக்குது,
அந்த படமெல்லாம் போட்டிருங்க பாத்தீங்களா இல்ல? இரைப்பை எப்படி இருக்கு? அந்த எல்லாம் படம் போட்டிருக்கெல்லாம் கவனிச்சீங்களா இல்லையா? அதான் இரைப்பை தான் இது பண்ணி சிறுகுடலுக்கு அனுப்புது. அது ஆ, அதுக்கு அடுத்த ப்ராசஸ். சிறுகுடல்ல என்ன வேலை நடக்குது? சிறுகுடல் என்ன பண்ணுதுன்னா, சிறுகுடல் கீழே வந்ததுக்கு அப்புறம் கணை நேர கேட்கும், கல்லீரல் நேர கேட்கும். என்னது? கணை நேர சரி. கேட்கும், கல்லீரல் நேர அந்த இந்த உடம்பு இரைப்பையிலேருந்து அரைச்சு சிறுகுடலுக்கு தள்ளுது. சிறுகுடல் வந்து கொஞ்சம் கூழ் மாதிரி அரைச்சு, என்னது? கூழ் மாதிரி கஞ்சி மாதிரி அரைச்சு, அந்த கஞ்சி மாதிரி சொட்டு சொட்டா கீழே இருக்கும். ம். இட்லி நேரடியா சிறுகுடலுக்கு போச்சுன்னா அது இருக்கிறதே சுண்டு விரல் மொத்தம். இட்லி எத்தனை சோடு இருக்குது? சரி, எத்தனை கிலோ கொடுக்குறீங்க? போறது 1.5 கிலோ திங்கிறீங்க. அது போறதே 20 கிராம் தான் போகும். எத்தனை? ம். 20 கிராம் கூழாக தோணும். எப்படி? இப்ப நீங்க ஒரு கெட்டியான அரிசி முழுங்க இருக்கும். அந்த அரிசியை தண்ணி போட்டு நல்லா கரைச்சி மிக்சியில் அடிச்சு குடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ம். மிக்சியில் அடிச்சு குடிச்சீங்கன்னா கடகடன்னு குடிச்சிடலாம். அதே அதே கட்டியான சோறை நீங்க முழுங்க முடியுமா? முழுங்க முடியாது. ம். ஏன்னா இதை அரைச்சு கூழாக்கிடுறீங்க. அரைச்சு கூழாக்கி அப்படியே குடிக்காம பாருங்க என்ன அறிவு இருக்குது பாருங்க அந்த காட்டு முண்டத்துக்கு. அதாவது அந்த புத்தகத்தில் ம். 1970 உலக புகழ்பெற்ற மருத்துவ நூல். இந்த வேல்யூ 3ல சொல்றான். இந்த மருத்துவ நூல் இந்தியாவில் இருக்கிற எல்லா டாக்டரும் படிக்கணும். உலகத்தில் எல்லா மருந்து தயாரிக்கிற நோயாளிகள் நிரந்தர அடிமைகளாக வைத்துக் கொள்கின்ற நோயாளிகள் நிரந்தர வாடிக்கையாளர் வைத்துக் கொள்கிற அத்தனை பேருமே இந்த அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய இந்த நியூ கம்ப்ளீட் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் என்சைக்ளோபீடியா டாக்டர் ரிச்சர்ட் வாமன் அவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு. அமெரிக்காவில் புகழ்பெற்ற டவுன் ஸ்டேட் மெடிக்கல் சென்டர் அசிஸ்டன்ட் கிளினிக் அசிஸ்டன்ட் கிளினிக் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் இந்த துறையை சேர்ந்தவர் தான் எழுதுறாரு. உலகம் பூரா ஏத்துக்கிறாங்க. உலகம் பூரா போலி மெடிக்கல் சயின்ஸ் அதாவது அலோபதி பூரா ஏத்துக்குது. இந்த புத்தகம் படிக்காம யாரும் வெளியே வர முடியாது. இந்த புத்தகத்தை படிக்காம வேல்யூம் 15 இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா சரிங்க சார். ஆ, சரிங்க சார். உலகம் முழுசு டாக்டர் இருக்கான் ஆ, இன்னைக்கு. ஆ, என்னப்பா ம், ஹைட்ரோகுளோர் ஆசிட் தேவையில்லைன்ற, ஆ, இரைப்பையும் தேவையில்லைன்ற, சரி, அப்ப இந்த நம்ம இங்கிருந்து நேரா குடலுக்கு போனா அந்த உணவு என்ன ஆகும்? ஆ, எப்படி செரிமானம் ஆகும்? நீ ஆ, என்னடான்னு சொல்லி என்ன ஒருத்தனும் கேட்காம இருக்கான்? அதுதான் பாரு இத படிக்கிறானுங்க. யாரு படிக்கிறாங்க? இந்த படிச்சுட்டு எவனுக்கு பகுத்தறிவே வேலை செய்யறது இல்லை. இவ்வளவு ஒரு கொடூரம் நடக்குது. ஏன் சார் சரி, உலகம் முழுக்க கோடிக்கணக்கான டாக்டர் இருக்கானே, ஆமா, அப்ப இதெல்லாம் என்னதான் சிந்திக்கிறான்? பகுத்தறிவே கிடையாது. அவன் தான் மதிப்பெண் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அப்படியே ஒப்பிச்சுட்டு அப்படியே போறவன் தானே. அதை சிந்திக்கிறது எந்த பகுத்தறிவும் பயன்படுத்தாதவன் தான் வெள்ளைக்காரன். ஏன்னா இந்த புத்தகமே பணக்காரர்களால் அச்சிடப்படுவது. இந்த புத்தகமே பணக்காரனுக்கு பணத்தை கொடுத்து யாரு டாக்டர்களுக்கு பணத்தை கொடுத்து இப்ப எழுதுறான்னு சொல்றது. புரியுதுங்களா? அவன் என்ன சொல்றான்னா பாருங்க அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றான்னா இந்த இறப்பை வெற்றி எடுத்தாலும் கூட இது ஒரு அதிசயமாக இருக்கிறது. என்னது? இறப்பை இல்லாமலும் கூட வாழலாம், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இல்லாமலும் வாழலாம். அப்ப பசியே இல்லாம வாழலாங்கிற நான் ஒத்துக்கிறாதீங்க. அந்த பசி இல்லாம வாழ்றது இறப்பு இல்லாம வாழ்றது ஒத்துக்கலாம். இப்ப அவன் அதுக்கு பின்னாடி என்ன சொல்றான்னா இடையில இந்த கேப் இருக்கும் இல்லையா? இறப்பை வெட்டினதுக்கு அப்புறம் உணவு குழாய்க்கும் சரிங்க சார். இது நீங்க இட்லி தின்னாதானே போய் சிக்கும்? ஆஹ் வெறும் ஜூஸா குடிச்சா? அதுக்குதான் அவன் சொல்றான் நல்ல கூழ் மாதிரி ஜூஸா கொஞ்சம் கொஞ்சமா குடிடா அப்படிங்கிறான் பாருங்களேன். கொஞ்சம் கொஞ்சமா. அது ரைட். அது ரைட் தானே? அது ரைட் அது தானே? அதுவும் தப்பு தானே. அதுவும் தப்பு தானே. அது எதுக்கு ஆ. சாப்பிடணும்? நான் என்ன சொல்றேன்னா இறப்பையே வேண்டாத பொழுது பசி இல்லாத நாம என்ன சொன்னா பசி தப்பின்னு புசிங்கிறேன். பசி இல்லாம சாப்பிடாதேங்கிறோம். அப்ப இறப்பே இல்லைன்னா பசியே இருக்காதே. இறப்பே இல்லைன்னா ரைட் ரைட். நீங்க சொன்ன மாதிரி இந்த பசி எடுக்கிறதுக்கு தூண்டுறதே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தானே? ஆமா. அதுவே இல்லைன்னா ஆமா, உணவு எதுக்கடா? அந்த உற்பத்தியை நீ அப்புறம் எதுக்கு சாப்பிடுற? சாப்பிடாம மனிதன் வாழ வேண்டியதானே? ஆமா, ரைட் தான். அதுதான் நான் இப்படி இப்ப அது அந்த இறப்பை என்பது பரிணாமத்தினுடைய எச்சம். அது பரிணாமம் இருக்குல்ல. இப்ப மசிர் இருக்குது, நகம் இருக்குது, ஆண்களுக்கு மார்பு காம்பு இருக்குது, ஆண்களுக்கு முடி இருக்குது, வயிற்றுக்குள்ள பல வகையான தேவை. எல்லா டாக்டர் இதை ஏன் கேட்காம இருக்கான்? டாக்டருக்கு விழிப்புணர்வு இல்ல. அந்த புத்தகம் எடுத்தவனுக்கு விழிப்புணர்வு கிடையாது. எனக்கு விழிப்புணர்வு வருது, உங்களுக்கு விழிப்புணர்வு வருது. எங்களுக்கு மட்டும்தான், சித்தர்களுக்கு மட்டும், பகுத்தறிவாளர்களுக்கு மட்டும், பகுத்தறிவின் வலிமையால் கேள்வி கேட்கிற எங்களுக்கு மட்டும்தான் புதுமை தவிர
உலகத்துல எந்த ஆ, முண்டங்களுக்கு புரியாது. புரியக்கூடாது. அவனுக்கு புரியாது. பகுத்தறிவு வேலை செய்யாது. புரியுதா? நீங்க உங்க அதான். பேரனோ, பேத்தியோ அல்லது உங்க சொந்தக்காரரோ யாரோ அல்லது உலகத்துல யாரோ உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரோ அல்லது படிக்க போற டாக்டர் பையனோ எவனா இருக்கட்டுமே. இந்த புத்தகத்தை கொடுத்துட்டு அப்படியே படிச்சுட்டு போவேனே தவிர, அந்த இறப்பை இறப்பை எடுத்துட்டா சரி இறப்பை எடுத்துட்டா உயிர் வாழலாம்னு சொன்னா, இறப்பை எடுத்துட்டா உயிர் வாழலாம். அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தேவையில்லை. அப்படியே இறப்பை எடுத்தாலும் அவன் உயிர் சாக மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இறப்பை இல்லா இறப்பை இல்லைனாலும் சாக மாட்டான். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இல்லைனாலும் சாக மாட்டான். மொத்தத்துல பசி இல்லைனாலும் சாக மாட்டான்னு அர்த்தம். நாம என்ன பண்றான்? இப்ப அப்படியே வச்சுக்குவோம். வாதத்துக்கு வச்சு நம்ம புரிதலுக்கு வச்சுக்காது. அப்படியே இருந்துட்டு அவன் புரியறான் புரியாம போறான். அவன் நமக்கு தேவையில்லை. இப்ப நாம என்ன பண்றோம்னா, இறப்பே தேவையில்லை என்று சொன்னால் பசி என்ற உணர்வு தேவையில்லைங்கிறதான் பரிணாம அறிவியல். சரியா? ஆமா. இப்ப நம்ம என்ன பண்றோம்? பசி தாகத்தை கட்டுப்படுத்திடுறோம். இப்ப இறப்பு இருந்துட்டு போட்டு நம்ம என்ன பண்றோம்? இயற்கை கொடுத்தது வெட்டி எடுக்க தேவையில்லை. நாம வேணும்னு ஆசைப்பட்டோம்னா சாப்பிடறதுக்கு இடம் வேணுமே இல்லையா? இப்போ பசி கட்டுப்படுத்தி நோயை குணமாக்கிச்சு. திடீர்னு ஆசை வருது, ஒரு லட்டு சாப்பிடுறோம். இப்ப லட்டு சாப்பிட்டு நல்ல வாயில மென்னு லட்டு சாப்பிட்டு இறப்புக்கு போதே இல்லையா? இறப்பை என்ன பண்ணும்? தன்னோட மறுபடியும் அங்க ஆசிட் கலந்து நல்லா நீங்க ஓரளவு கூழாக்குறீங்க. அது மறுபடியும் கூழாக்கி கொஞ்சம் கொஞ்சமா சிறுகுடல் காமிச்சிட்டு போயிரு. அப்புறம் வெளியே போகுது. அப்புறம் நீர் பயிற்சி பண்றீங்க, கழுவி வெளியே போகுது, சுத்தமாயிருது. அப்ப உள்ள இருக்க இயற்கை கொடுத்த எந்த பொருளையும் நீங்க அடிக்கிறது இல்ல. இயற்கை கொடுத்த ம். அது நம்ம நீங்க இது செய்யறது. நீங்க சொல்ற மாதிரி கடவுள் கொடுத்த. இன்னொரு சொல்றாரு, அவன் கடவுள் பேரெல்லாம் சொல்றான். இதெல்லாம் இயற்கையிலேயே இயற்கையில யார் பசி தாகத்தை கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள் வந்து அவர்கள் வந்து சிறப்புத்தன்மை பெற்றவர்களாக மாறுவார்கள். யாரும் சிறப்புத்தன்மையோடு பிறக்க முடியாது. யாரும் சித்தரும் கிடையாது, முத்தரும் கிடையாது. பிறக்கும் பொழுது தாய்ப்பாலை குடித்து தான் வளர்றாங்க. பிறக்கிறப்போ தாய்ப்பாலை குடிச்சிட்டு அசைவ உடம்பத்தை பிறக்கிறாங்க. அப்புறம் தான் சைவத்துக்கு மாறணும். சைவத்துக்கு மாறது சுத்தத்துக்கு மாறணும். சுத்தத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் அதான் குடும்ப பொறுப்பு இருக்கிறான், குழந்தையா இருக்கிறான், அப்புறம் குடும்ப பொறுப்பு வர்றான். அதுக்கப்புறம் தான் அகத்தூய்மை பருவுக்கு போறான். இதை புரிந்து கொண்டவன் குழந்தைகள் பெருசானதுக்கு அப்புறம் என்ன பண்றான்னா பொறுப்பெல்லாம் கொடுத்து போட்டு எல்லாரும் பிறக்கும் போது நான் வெஜிடேரியன் தான். ஆமா எல்லாரும் அசைவ உணவுன்றது அது யாரா இருந்தாலும் அசைவ உணவுக்காரன் தான், நான் வெஜிடேரியன் தான். அதுக்கப்புறம் தான் அது சைவத்துக்கு. அஷ்டாங்க வகுத்துல இருக்குல்ல, ஆமா எல்லாரும் பிறக்கும் போது நம்ம வந்து இது நான் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் தான் போட்டிருக்கு. ஆமா. அருமையா புடிச்சிட்டீங்க. அதான் பாயிண்ட். சரி இப்ப இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் சைவத்துக்கு மாற வேண்டும். அதனால திருவள்ளுவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சைவத்துக்கு திருவள்ளுவரே சொல்றாரு. அப்ப சைவத்துக்கு மாறணும். அப்புறம் சைவத்தை அகத்தூய்மை செய்ய வேண்டும். அதுதான் 4ஆ பிரிச்சாங்க. அப்ப குழந்தை வாழ்க்கைன்னு பிரம்மச்சரியம், குடும்ப வாழ்க்கைன்னு கிரகஸ்திரம். அப்ப குழந்தை வாழ்க்கை பிரம்மச்சரியம் முடிஞ்சிருச்சு. அந்த 15-16 திருமணம் ஆகிற வரைக்கும் பிரம்மச்சரியம். அப்புறம் குடும்பத்தை ஏத்துக்கிறோம். குடும்பம் வந்து இந்த குடும்பம் ஒரு குழந்தை ஒரு குழந்தை 2 குழந்தை போடுறேன். இந்த தலைச்சம்பூலாத வயதுக்கு வருதுன்னு பாக்குறோம். எத்தனை வயசுக்கு வரணும்? 25 வயசுக்கு வருது. நீங்க அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்களோ அதை அவனுக்கு பண்ணி வச்சுட்டு அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியா போயிடுறீங்க. புரியுதா? குடும்பத்தை விட்டுட்டு தனியா போயிடுறீங்க. போய் அவன் பாட்டுக்கு தனியா வளர்ந்துற. நீங்க என்ன பண்ணணும்னா அகத்தூய்மை செய்து அகத்தூய்மை தெரியுமா தான் அது என்ன சொல்ற இதுக்கு பேர் என்ன தெரியுமா அர்த்தம்? வானப்பிரஸ்தம் பேரு. வானப்பிரஸ்தம் என்று சொன்னால் தனிமையாக இருந்து அகத்தூய்மை செய்து கடைசியில சந்நியாசம் என்கின்ற வீடு பேரு அடைதல். இப்ப நீங்க எங்க வந்துட்டீங்க தெரியுமா? 4வது நிலைக்கு போக போறீங்க. 4வது நிலைக்கு 3வது நிலையிலிருந்து 4வது நிலைக்கு போறதுக்கான முயற்சி. இப்ப 3வது நிலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க. அகத்தூய்மை பண்ணிட்டு நீங்க எப்ப வேண்டாலும் விடுதலை பெறலாம். எப்ப வேண்டாலும் சந்நியாசம் வேற ஒன்றும் இல்லை, அனைத்தும் விடுதல் அர்த்தம். என்னது? உடலையும் விடுதல், பொருள் எல்லாம் விட்ட மாதிரி. அதை நோக்கிதான் அந்த நோக்கிதான் பரிணாமம். இப்ப இந்த ஆரோக்கிய நிலையில் நீங்கள் தக்க வச்சுட்டீங்கன்னா 100 ஆண்டு வரைக்கும் நீங்க இருக்கலாம். புரியுதா? இப்ப உங்களை விட 10 வயசு மூத்தவர் தான் இந்த பூபதி ராஜேந்திரன் ஒரு ஆளு. புரியுதுங்களா? காலையில வந்தாங்க இல்லையா? நேற்றே பேசிட்டேன் உங்களுக்கு. அவங்ககிட்ட என்ன பேசுனீங்கிறது உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அதை நாம 2 நேற்று பேசுனதை உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் பாத்துட்டீங்களா இல்லையா? பாக்கல சார். ஏன் பாக்கல? காலையில இருந்து எப்படியோ டல்லா இருந்துச்சு. நேத்து நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு எப்படியோ வந்து அந்த பாமிட்டு வர்ற மாதிரியும் கொஞ்சம் நடந்தா கால் லேசா நடுங்கிற மாதிரியும் அந்த மண்டை இதெல்லாம் அந்த நாக்குல அந்த வெள்ளை படிச்சிருக்கா என்னன்னு தெரியல. அந்த காய்ச்ச வந்தா எப்படி இருக்கு வாய்? வெள்ளையா இருக்கு, ஒரு மாதிரி மஞ்சளா வெள்ளையா அப்படி இருக்கா? அந்த காய்ச்ச வந்தா வாய் இருக்கும்ல, அந்த இதுல இருக்கு.
ம். ஆ. அப்படி இருக்கு. அத எடுத்து அதுதான். விட்டுறலாம். அது வந்து எலுமிச்சம்பழத்த புழிஞ்சு தண்ணி கலந்து குடிங்க. சரியா போயிரும். அந்த அந்த வீடியோ என்ன மூவ் ஆக முடியுது? நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. கேக்குது சார். இந்த வீடியோ போட்டு அந்த நாக்க காமிக்கிறதுக்கு. அதான் பாருங்க. நான் பாக்குறேன் இருங்க. நான் வீடியோ போட்டு அங்க உங்களுக்கு வீடியோ இருக்கும் பாருங்க. அத அது ஆன் பண்றேன். நாக்கு சுத்தமாயிட்டு வருது. லேசான அந்த வெள்ளை இருக்கு. ஆமா, அந்த விஷம் வந்து படியுது. இப்பதான் அந்த விஷம் வந்து படியுது. நாக்குல அந்த இது மாதிரி இந்த ம். காய்ச்சல் வந்த அந்த நம்ம இருந்துச்சுல, ஏற்கனவே காய்ச்சல் இருந்துச்சுல, ஆமா. ஆ. அந்த வாயி ஒரு இது ம். மாதிரி இருக்கு வாய். ஆமா. ஆ. அது அந்த நல்ல நாக்கு சுத்தமாயிட்டு வருது. அந்த லேசான அந்த வெள்ளை இருக்குது. அது சரியா போகுது. சிறுநீர் பிரியிற வரைக்கும் அந்த சிறுநீர் பிரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் அது வந்து படிஞ்சுட்டே இருக்கும். சிறுநீர் நின்னுச்சுன்னா வாயில வருகிற அந்த ஊத்தல் நின்னு போயிரும். சிறுநீர் நின்று விட்டால் மண்ட அழுத்தம்னாலயோ தெரியல, அந்த வகுத்துல லேசா அந்த கொமட்டலுமா அந்த வாமிட்டு வர்ற மாதிரி லேசா அப்படி ஒரு சென்சேஷன் சரி. இருக்கு. இது எப்ப வெள்ளை நிக்கும்னு கேட்டீங்கன்னா, எப்ப ரத்தத்துல எந்த அசுத்தம் இல்லாத பொழுது வாயில வெள்ளை வடிதல் நின்னு போயிரும். சரிங்க சார். அப்போ ரத்த உள்ள இன்னும் அஸ்த வெளியேற்றணும் நம்ம. ஆமா. ஆமா. அந்த அசுத்தம் இருக்கிற வரைக்கும் சிறுநீர் பிரியும். ரத்தத்தை சுத்தம் பண்றது சிறுநீரகத்தோட வேலை. ரத்தம் சுத்தமாயிட்டு இருக்குதுன்னு காட்டுறது நாக்குல வெள்ளை படியுது. புரியுதா? சரிங்க சார். சிறுநீர் அங்க போகுது, நாக்குல வெள்ளமும் படியுது. சிறுநீர் அங்க போகுது, நாக்குல வெள்ளை படியுதுன்னா என்ன அர்த்தம்? ரத்தம் வந்து சுத்தமாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரிங்க சார். சரி, இப்ப கசப்பு அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணணும்? இந்த கசப்பை இருக்கு. இன்னைக்கு எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா? ஆமா. எலுமிச்சம்பழத்தை வந்து 2 பேரிச்சம்பழத்தை எடுத்து ஊற வைக்கணும். எலுமிச்சம்பழத்தை சாறு இருக்கு இல்லையா? எலுமிச்சம் ஊற வச்சிரணும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஊற வச்சிரணும். ஓ! பேரிச்சம்பழத்த எலுமிச்சை சாறுல ஊற வச்சிரணும். ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். ம். அல்லது எலுமிச்சம் சாத்துல இந்த ஊற வச்ச பேரிச்சம்பழத்தை வந்து அப்படியே கையில பிசையணும். கையில பிசைஞ்சு விட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிரும். அதை அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அப்படியே கீழே போயிரும். இது இந்த வெள்ளை எல்லாம். ஆமா. நல்ல அல்லது என்ன பண்ணலாம் தெரியுமா? எலுமிச்சை அதுல தொண்டையில அந்த அழுக்கு எல்லாமே உருட்டிட்டு போகும். அப்ப என்ன பண்ணணும்னா எலுமிச்சை சாறு இருக்கு இல்லையா? எலுமிச்சை சாறை புழிஞ்சிட்டு இந்த 3 பேரிச்சம்பழம் வச்சுக்கலாம். அந்த எலுமிச்சை சாறை தொட்டு தொட்டு நல்லா மென்னு சாப்பிடணும். சரிங்க சார். எலுமிச்சை சாறு புழிஞ்சு அரை எலுமிச்சை புழிஞ்சுக்கணும். அந்த சாறு இருக்கும். அந்த சாறுல இந்த 3 பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா? 3 பேரிச்சம்பழத்தை அந்த எலுமிச்சை சாறை தொட்டு 3, 4 அந்த அளவு. சரி. நல்லா மென்னு வாயில ஒரு எலுமிச்சை பழம் நல்லா மெல்லணும். இந்த எலுமிச்சை சாறை வாயில கொஞ்சம் ஊத்திக்கிட்டு நல்லா எலுமிச்சை சாறையும் அந்த பேரிச்சம்பழத்தை நல்லா மென்னு சாப்பிடும்பொழுது நாக்குல இருக்கிற விஷத்துல உருட்டிட்டு அப்படியே நாக்கு, தொண்டை, அப்புறம் இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல் வரைக்கும் அப்படியே போயிடும். அப்படியே போயிட்டு அது அப்படியே மெல்ல வெளிக்கு போகும். மலச்சிக்கல் வர்ற மாதிரி இருந்தா இனி அந்த குடல் கழிவை வச்சு நாம அந்த மலக்குடல் ஆசன வாயை கொப்பிச்சு விட்டுறலாம். அது ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தூய்மை ஆயிடுச்சு உடம்பு. ஏற்கனவே அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. நல்ல தூய்மை ஆகலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நாக்குல படியுது. சரி, இப்ப நம்ம இப்ப நான் இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம். ஆமா. இப்ப அந்த என்சிலோகேபீடியா இந்த என்சிலோகேபீடியால என்ன சொல்றது? நியூ கம்ப்ளீட் என்சிலோகேபீடியா பேஜ் நம்பர் 52ல என்ன சொல்றான்னா, நமக்கு சாதகமா ஒரு பதில் சொல்றான். இப்ப நம்ம பசியே வேண்டாம்னு அவன் சொல்றான். பசியே வேண்டாம்னு சொல்லி போட்டு நான் உணவு சாப்பிட்ற எதுக்குமே சாப்பிட்றேன்? அந்த பழக்க வழக்கத்தினால்தான் உணவு சாப்பிட்றோம். என்னது? பழக்க வழக்கத்தின் உணவு சாப்பிட்றேன். அவன் என்ன சொல்றான்னா, பழக்க வழக்கத்தின் அதாவது உணவு பழக்கம் தான் சொல்றான். ஃபுட் ஹேபிடேஷன் உணவு பழக்க வழக்கம் தான் சொல்றான். எந்த உணவுன்னு சொல்லவே மாட்டாங்க. அவன் சொல்லிவிட்டு என்ன சொல்றான்னா, பழையபடி தப்பு பண்றான். கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீனை நன்கு கூழாக்கணுங்கிற இது அடிப்படையிலேயே முட்டாள்தனம். அடிப்படையிலேயே சரி, நான் வெறும் ஒரு வரமாவு, வெறும் ஒரு வரக்கொழுப்பு, வெறும் ஒரு பைத்த மாவு, இந்த 3ஐயும் போட்டு அரைச்சி குடிக்க முடியுமான்னு கேட்கறேன்.
நீங்க வெறும் வரமாவு குடிப்பீங்களா? வெறும் மாவு தண்ணி கழிச்சு குடிப்பீங்களா? அந்த முண்டை சொல்றான் பாருங்க, இந்த வெள்ளைக்கார முண்டை சொல்றான் பாருங்க, இந்த பன்னி முண்டை சொல்றான் பாருங்க. ஏன்டா எங்கேயாவது வரமாவை குடிக்க முடியுமாடா முண்டம்? மாவு வந்து பசைய மாறிடா முண்டம். இறப்பை இல்லாதவனுக்கு சொல்றான். இறப்பை இல்லாதவன் என்ன சொல்றான் பாருங்க, இறப்பையும் தேவையில்லைங்கிறான், பசியும் தேவையில்லைங்கிறான். ஆனால் உணவு தின்னா சிறுகுடலுக்கு போய் அழுத்தம் கொடுத்து உனக்கு கொண்டு போடும் அப்படிங்கிறான். அல்லது ஒரு வகையான பசி இல்லாத நிலைக்கு, உங்களுக்கு பசி இல்லாத ஏதாவது உள்ள போட்டீங்கன்னா அந்த சிறுகுடல் வந்து அதிருந்துதாமா. அதிர்ந்து ஐயோ உணவே வேண்டாம் உள்ள போடாதே அப்படின்னு அது சொல்லுதாமா. என்னது? அடா என்னடா முண்டங்களா, இது என்னடா புரிஞ்சுக்கிறான் பாரு. நீங்க கேட்கிற கேள்வி எவனுக்கும் விளங்கவே இல்லை. அது யாருக்கு விளங்கு தெரியுமா? நமக்கு தான் விளங்க வேணுங்கிற இயற்கையின் சட்டம், மத்த எவனுக்கு விளங்கக்கூடாது. யாருக்கு? அவன் விளங்கிட்டானா, அவன் விலகிட்டான்னு வச்சுக்கங்க, அவனுக்கு காசு வராது, ஒண்ணும் வராது. சரி, விலங்குலேன்னு வச்சுக்கோங்க, அவனும் இதை பத்தி புரியாது, அவன் தொழில் பண்ணிட்டே இருப்பான், அவனும் செத்து போயிடுவான், நீங்களும் செத்து போயிடுவீங்க. முட்டாள்கிட்ட ஒரு ஏற்கனவே முட்டாளு அவன் இன்னொரு முட்டாள்கிட்ட போறான், அப்ப என்ன ஆவான்? இருக்கிறதும் போயிடும். ஒரு முட்டாள் குறைந்த அறிவு இருக்கிறவன் அதிக அறிவு, குறைந்த அறிவு இருக்கிறவன் அதிக அறிவு இருக்கிறவன் போனோம்னா அவன்கிட்ட அறிவை வாங்கலாம். நீயே முட்டாளு, போராடும் முட்டாளு. என்னது? அதனால உங்க நோய் நல்லா ஆகல. இப்ப இனியன்கிற ஆள்கிட்ட வந்தீங்க, நான் அறிவை அறிந்து வெங்கடேசனை அறிந்து வெங்கடேசன் நூலை அறிந்து என்னுடைய சுய மூலையை வைத்துக் கொண்டு எனக்கு மதிநுட்பம் வேணும், எனக்கு வழிகாட்டுங்கிற ஆசிரியர் வேணும். எனக்கு மதிநுட்பம் இருந்தது. ஏன், எதற்கு, எப்படி, எவ்வாறுங்கிற கேள்வி சிந்தனை வந்தது. தாய்மொழியில சிந்திச்சேன், தாய்மொழியில படிச்சேன், தாய்மொழியில கேள்வி கேட்டேன். இயற்கை தாய்மொழியில படிக்கிறவனுக்கெல்லாம் அறிவை கொடுக்குது. உடனே என்னுடைய ஆசிரியர் போய் சந்திக்கிறேன். அப்போ அவருடைய வழிகாட்டல் இருந்தது, அவர் புத்தகம் இருந்தது. எனக்கு 2 வழிகாட்டி கிடைச்சாங்க. அவர் நேரடியான எனக்கு 15 வருஷம் வழிகாட்டினாரு. அதுக்கப்புறம் அவர் கைப்பட எழுதிய நூலே எனக்கு கொடுத்தாரு. அப்ப 2ஐயும் படிச்சு உலக முறை நான் கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்தங்காட்டி வேகமா பரவுது. இப்ப கூட காலையில கூட ஒருத்தர் பேசினாங்க, நாளைக்கு சேரதாக சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து வாமிட் வர்ற மாதிரி வேற இந்த லேசா இருக்கு, அது வரதான் செய்யுமா சார்? வரதான் செய்யும். ஆமாமா, அந்த டாக்டர் பத்மாவுக்கே பேதி ஆயிட்டு இருக்குது இல்லையா? ஆமா, உங்களுக்கு வாயில வருது. ஆமா, உங்களுக்கு பேதி ஆயிடும். உங்களுக்கு பேதி கிடையாது, உங்களுக்கு ஏற்கனவே சுத்தப்படுத்தி, உங்களுக்கு ஏற்கனவே சுத்தப்படுத்தியாச்சு. கொடூர விஷயம், நீங்களும் சாதாரண விஷயம் இல்ல. உங்களுக்கு இந்த மாதிரி இந்த அளவு கொண்டு வரணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கெல்லாம் வந்து 100 கோடி கொடுத்த சொத்தவே எழுதி வச்சாலும் இனியும் கட்டுப்படி ஆகாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் பண்ணிருக்கேன். சாதாரண விஷயம். தண்ணி குடிக்க வாமிட் வரணும்னாலும் வந்துடும், அதை பத்தி ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி வாமிட் வரணுங்க, அந்த வாந்தி வரணுங்கிறத விஷயமே. இப்ப அது கீழே இறக்கி விடலாம், அப்படியும் வெளியேற்றலாம். நல்ல போறீங்க, அப்படியும் வெளியேற்றலாம். அல்லது வேக வைத்த மாங்காய் இருக்கு இல்லையா, அல்லது நான் சொல்ற மாதிரி இந்த பேரிச்சம்பழத்தைய எலுமிச்சம்பழத்தை தொட்டு, பேரிச்சம்பழத்தை எலுமிச்சம்பழ சாறுல தொட்டு சாப்பிட்டு அந்த விஷத்தை கீழே இறக்கி விடலாம். அல்லது வேக வைத்த மாங்காய் இருக்கு இல்லையா, மாங்காய் நல்லா அப்படியே நல்ல ஒரு 1/2 கிலோ மாங்காய், ஒரு 1/4 கிலோ மாங்காய் அப்படியே வேக வச்சு சின்ன சின்னதா நறுக்கி போடணும். போட்டு நல்லா வெந்துடணும். அதை அப்படியே கரண்டி போட்டு அப்படியே உப்பு போடாம சாப்பிட்டீங்கன்னா, அப்படியே நமக்கு தேவை சீவக்கட்டு தான் தேவை. அது சீவக்கட்டு அழகா இருக்கணுமா, அது பட்டு குஞ்சமா, அதுக்கு தங்க கவசமா, அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவை சுத்தம் தான். புரியுதா? நாம எதுல இருந்து விடுதலை அடைஞ்சிட்டோம்? சுவை என்கின்ற கொடிய அந்த 5ஆம் அறிவிலிருந்து விடுதலை அடைஞ்சாச்சு. சுவை என்கின்ற 5ஆம் அறிவிலிருந்து விடுதலை அடைஞ்சு பகுத்தறிவு பயன்படுத்தி 7ஆம் நிலையை எட்டி பிடிக்கின்ற இன்று மரணம் இல்லாத நோய் இல்லாத வாழ்க்கைக்கு நாம் திரும்புகிறோம். இந்த மிகப்பெரிய வைரத்தை நோக்கி போகின்ற பொழுது நீங்க சாதாரண தகரத்துக்கு ஆசைப்படக்கூடாது. சாதாரண தகரத்துக்கு ஆசைப்படக்கூடாது. சரிங்க சார், அந்த நிலக்கடலை சொன்னீங்கல்ல, நிலக்கடலை. ஆமா, நிலக்கடலைய அந்த தோலை உரிச்சிட்டு ஊற போட்டு, பச்சை நிலக்கு தோலை உரிச்சிட்டு தண்ணியில நல்லா காலையில ஊற போட்டோம்னா சாயங்காலம் அந்த தண்ணியில அந்த மஞ்சளா ஏதோ படியும்னு சொன்னீங்க. கடையிலே பச்சை வேர்க்கடலை கிடைக்குது. கடையிலே பச்சை வேர்க்கடலை கிடைக்குது. பச்சை வேர்க்கடலையை வாங்கிட்டு வந்துதான் சார் அதை அப்படியே ஊற போடணும். அதை அப்படியே ஊற போடணும்.
அதை உரிச்சு ஊற போடலாமான்னு கேக்குறேன். எதுக்கு உரிக்கணுங்கிறீங்க? பச்சை வேர்க்கலை எதுக்குங்க உரிப்பாங்க? அதே மேல் தொல்லி இருந்தா உடிக்கலாம். வேர்க்கலை யாராவது உரிப்பாங்களா? உள்ள முத்தை உடைக்க கூடாது. மேல இருக்கிற தொல்லி உடிக்கலாம். மேல் தோழியை தான் சொல்றேன். மேல் தோலை உரிச்சிட்டு. ஏங்க அது கடலை உடைச்சு அவன் மிஷின்ல உடைச்சு வெறும் பருப்பா வச்சிருக்கிறான். பருப்பு தான் வாங்கிட்டு வர சொல்றேன். பருப்பா? சரி சரி. நல்ல ஆளு. அதாவது வறுக்காத கல்ல, பச்சை கல்ல நீங்க அப்படி சொல்றீங்க. வறுக்காத பருப்பு பச்சைவே நல்லா போய் நல்லா நல்லா கேட்டீங்க. பச்சை பருப்பு, பச்சை பருப்பு அப்படி சொல்லுங்க சார். அது நிலக்கடலையே தோலோட ஒண்ணு இருக்கு சார், அது பச்சையாவே எங்க ஊர்ல விக்குது. அதையும் கூட சாப்பிடலாம். நல்லா பிஞ்சு இருந்ததுன்னு வச்சுக்க. பிஞ்சு இருந்ததுன்னா பிஞ்சு இருந்ததுன்னா அப்படியே நல்ல கழுவி போட்டு மண்ணு கிண்ணு எதுவும் இல்லாம குக்கர்ல விட்டு நல்லா 2-3 சத்தை விட்டுறணும். சத்தை விட்டா நொங்கு மாதிரி ஆயிரும். அது அப்படியே சாப்பிட்டீங்கன்னா வெந்து நல்ல நார் சத்து பயங்கரமா இருக்கும். சாப்பிடறதுக்கு ருசியாவும் இருக்கும். அந்த தொல்லையும் அந்த வேரும் சேர்த்து ருசியா இருக்கும். அதை ஊற போட வேண்டியது இல்ல, ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்ல. ஊற போடணும். ஊற போட்டு நல்லா ஊறிக்கி அப்புறம் அது குக்கர்ல வேக வச்சீங்கன்னா அந்த தொல்லியோட சாப்பிட்டா இன்னும் நல்ல ருசியாவும் இருக்கு. வெளிக்கு நல்ல உப்பு போடாம வேவிச்சிடணும். நீங்க பச்சை வேர்க்கல அந்த ஆமா நீங்க அந்த தொல்லியோடும் சாப்பிடலாம், வெறும் பருப்பாவும் சாப்பிடலாம். புரியுதா? சரிங்க சார். அதுக்கு பேச நல்ல கொலைய வேக விட்டுறணும். ஒரு நாள் ஊற அந்த தொல்லியோட மேல் இருக்கிற தொல்லியோட அது ஓடு. அது ஓடு, புரியுதுங்களா? அந்த ஓட்டை தான் பிரிப்பாங்க, மிஷின் விட்டு அடைப்பாங்க. ஆமா ஓடு. ஆமா அந்த ஓட்டை. அப்ப ஓடோட வேணும்னா நீங்க புதுசா பறிக்கிறீங்க பாருங்க. அந்த புதுசா பறிக்க ஈரச்சத்து நல்லா இருக்கு. அதை தண்ணியில ஒரு நாள் ஊற வச்சு அந்த மண்ணெல்லாம் போயிடும். மண்ணு ஒட்டிட்டு இருக்கும், செம்மண். ஆமா. அதை நல்ல நல்ல கழுவிடணும். கழுவுனதுக்கு அப்புறம் அப்படியே நல்ல ஊறி நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 100 கிராம் 150 எடுத்து குக்கர்ல நல்லா தண்ணி ஊத்தி நல்லா வேக விடணும். பல்லு இருக்கணும். நல்லா இருக்கிறப்ப அதை எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு எலுமிச்சை மரத்து மேல புளிஞ்சிடணும். ஓஹோ, அந்த கடலை பருப்பு மேல எலுமிச்சை பழம் எலுமிச்சம் புளிச்சு ரொம்ப சுத்தமாக ஜீரணத்தை நல்லா தூண்டி விடு. நல்லா இதாகும், வெளிக்கு நல்லா போயிடும். ஏன்னா நார் சத்து அதிகமா இருக்குது. நார் சத்து அதிகமா இருக்குது. ரெண்டாவது புரதம் கொஞ்சம் கூடுதலா இருக்கனால தாக்கு பிடிக்கும். நல்லா அந்த சாப்பிடலேங்கிற எண்ணத்தையும் அந்த எண்ணத்தை வராம பண்ணிடும். ரெண்டாவது ஒட்டாம கீழே நல்லா அரைச்சி நல்லா மென்னு சாப்பிட்றப்போ அதை சிறுகுடல் தாண்டி பெருகுடல் தாண்டி அங்க போயிடும். அப்புறம் அது அப்படியே வெளிக்கு போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு குடல்ல எந்த வகையான தடையும் இல்லாதனால படக்குன்னு வெளி முடியாது. இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இப்ப நான் சொல்றதெல்லாம் ஆயிரக்கணக்கான வழியில இதுவும் ஒண்ணுதான். இப்ப நேத்து பாருங்க, அவருக்கு என்ன சொன்னேன், இந்த புதுசா வந்தவங்களுக்கு என்ன சொன்னேன், நீங்க 6 மணிக்கு நீங்க தொடங்குங்க. அப்புறம் 10 மணிக்கு வேர்க்கடலை பொரி, அவளு, மிச்சரு, புட்டுக்கடலை தலா 50 கிராம் போட்டு, வெங்காயம் ஒரு 100 கிராம் போட்டு, கொத்தமல்லி போட்டு, அப்புறம் தேங்காய் 2 கரண்டி ஊற்றி விட்டு, அப்புறம் லேசாக உப்பு போட்டு விட்டு, லேசாக உப்பு போட்டு, மிளகாய் பொடி, சாம்பார் பொடி, சட்னி பொடி எல்லாம் போட்டுவிட்டு கலக்கி சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அப்போ ஜம்முன்னு ஏறிக்க அவங்க பசியே வராது. என்னது பசியே சாயங்காலத்து வரைக்கும் வராது. அப்புறம் என்ன பண்ணணும், அந்த 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் அவன் 6 மணி நேரம் இடைவெளி இருக்குது. 10 to 12 ஒரு 6 மணி நேரம் அந்த நீரை அவங்க அருந்துடணும். அந்த அது 600 மில்லி அருந்துறப்ப என்னன்னா, இவன் இந்த 10 மணிக்கு சாப்பிட்ட விஷம் போறான் ரத்தத்துல கலக்கும். 10 மணிக்கு சாப்பிட்ட விஷம் போடலாம். தண்ணி ரத்தத்துல இருக்கிற அழுக்க கூட்டிட்டு போகும். நீ பொறி சாப்பிட்ற இல்லையா, பொறி சாப்பிடுற குற்றத்தை வெளியே எடுக்கணும். பொறி சாப்பிடுகின்ற குற்றத்தையும் பொறி சாப்பிடுகின்ற குற்றத்தை எடுக்கணுங்க. சத்தம் வரல. சவுண்ட் வர்ற நீங்க பேசுறது இல்ல. இந்த பேரை பக்கத்துல உட்கார்ந்துட்டான், அதனாலதான் நான் இந்த மூடு போட்டேன். சொல்லுங்க. சரி, அதனால என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சுத்தம் ஆயிருது. அப்ப அந்த எதுக்கு இந்த 6 மணி நேரம் இடைவெளி கொடுக்குறேன்னா, அப்ப அந்த பெரியவருக்கு அந்த மூர்த்திக்கு அந்த பூபதிக்கு என்ன பூபதி ராஜேந்திரனுக்கு என்ன சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அது கணவனுக்கு தான் வைத்தியம், மனைவி கேட்கறாங்க, அவ்வளவுதான். கணவனுக்கு தான் வைத்தியம். கணவன் தான் கொடுமையான சக்கரை நோய்.
அப்ப இந்த 10 மணிக்கு சாப்பிடுறப்போ அதுல இருக்கிற விஷம் இருக்கும் இல்லையா, அந்த விஷத்தை எடுக்கணும் இல்லையா? ஆமா. அந்த 6 மணி நேரம் நீர் மருத்துவம். அப்ப என்ன ஆகுனா அந்த சாப்பிட்டுறதுக்கு அந்த பொறி சாப்பிட்டு விஷத்தையும் வெளியே கூட்டிட்டு வந்துடும். ஆனா சாப்பாடு கொடுத்துக்கிற பேரு சாப்பாடு கொடுத்தாச்சு, அவருக்கு கொடுத்தாச்சு, திருப்தி அடைஞ்சிருச்சு. ஆனா ரத்தத்தை அசுத்தமாக்கும். அப்ப 6 மணி நேரம் அந்த நீர்பயிற்சி பண்றப்போ ரத்தத்துல இருக்கிற ரசத்தை பூரா வெளியே கூட்டிட்டு வந்துடும். அப்ப ரத்தத்துல பொறி கடலை எதுவுமே இருக்காது. ரத்தத்துல பொறி கடலை எதுவும் இருக்காது. மலத்துல இங்க இருந்து மலக்கல அடிச்சுட்டு வந்துடும். இது என்ன தின்னாச்சு, மலக்கல அப்படியே அடிச்சு வெளியே வந்துடும். வெங்காயம் போட்டாச்சு, வேர்க்கடலை எல்லாம் அடிச்சுட்டு வந்துடும். அப்புறம் சாயங்காலம் 4 மணிக்கு என்ன பண்றான், ஒரு பெரிய தோசை எண்ணெய் ஊத்தி 1/2 கிலோ வெங்காயம் போட்டு வணக்கி மேல வச்சு ஒரு இட்லி பொடி வச்சு சாப்பிட சொல்றேன். இட்லி பொடி வச்சு சாப்பிட சொல்றேன். இட்லி பொடி எண்ணெய் ஊத்தி மேல ஒரு தோசை 1/2 கிலோ வெங்காயம் வணக்கி வெங்காயத்தை மேல போட்டு ஒரு ஊறுகாய் தொக்கு வச்சு, ஊறுகாய் தொக்கு ஏதோ ஒரு ஊறுகாய் தொக்கு வச்சு இட்லி பொடி வச்சு ஃபுல்லா சாப்பிட சொல்ல. கின்னு ஏறிக்கும். ஏன்னா காலையில இருந்து வயிறு அப்படியே வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறப்ப வயிறு சுருங்க ஆரம்பிச்சிடும். வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறப்ப சுருங்காங்கிறப்போ உணவு கொஞ்சம் தான் எடுத்துக்கும். அப்போ நார் சத்து கொடுக்கற ருசியும் கிடைச்சிருச்சு, மன திருப்தி அடைஞ்சிரும். அப்ப அந்த மென்னு சாப்பிட்றப்ப அது அந்த அந்த தோசை வெங்காயம் 2 சேர்ந்து கீழே மலத்தில் இழுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் பசி எடுக்காது. பசி எடுக்க கூடாதுங்கிற. அப்புறம் என்ன பண்றாங்க, 4 மணில இருந்து தூங்க போற வரைக்கும் நீர் மருத்துவம் தான். நோய் நல்லாயிரும். இது முதல் நாள்லயே அந்த பிசு எல்லாம் போயிடும். 3 நாள் அடிப்படையான 3 நாள் அடிப்படையான முன்னேற்றம் வந்துடும். சரிங்களா? இதை பத்தி நம்ம இரவு 8 மணிக்கு பேசலாம். சரிங்களா? நன்றி. நன்றி சார்.